அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 19/4/2022 சித்திரை மாதம் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் அனுச நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நன்னாளாக இந்நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டமத்தை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் என்று பார்த்தால் மேச ராசி நேயர்கள். இன்றைய நாள் எந்த கிரகம் தினப்பலனை நடத்துகின்றது என பார்த்தால் செவ்வாய் பகவான் கும்பராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார். இந்த செவ்வாய் 12 ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்த்துவிடலாம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் கரி நாளாக விளங்குகின்றது. பொதுவாகவே இந்த கரி நாள் சுபகாரியங்களை தவிர்ப்பதற்கான ஒரு நாளாக நம்முடைய சாஸ்திரங்களில் வழங்கப்படுகின்றது. ஆக தனி மனித சம்பந்தப்பட்ட ஒரு திருமணம், கல்யாணம், காதுகுத்து, வீடு புகுதல், வீடு ஆரம்பம், இந்த மாதிரி பெயர் சூட்டல்னு எந்த விதமான தனிப்பட்ட சுபகாரியங்களையும் தவிர்த்து கொள்வது மேன்மை தரும். அதே போல் இன்னொரு சிறப்பு, இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, பிள்ளையார் வழிபாடு செய்வதற்கு மிக மிக அற்புதமான நாள். அன்பு நண்பர்களே, நம் அனைவருக்கும் ஏதேனும் ஒரு வகையில் சிறு சிறு பிரச்சனைகள், துன்பங்கள் ஏதேனும் ஒன்று இருக்கலாம். அதாவது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், நோய் பிரச்சனையாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அனைத்தும் அது மேன்மை பெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமையும். ஆக அருகம்புல் வைத்து, கொழுக்கட்டை வைத்து, பிள்ளையாருக்கு பிடித்த ஏதேனும் ஒரு பொருளினை நெய்வேத்தியமாக படையிலிட்டு இன்றைய தினம் பிள்ளையார் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுடைய சகலவிதமான துன்பங்களையும் நீக்கி ஒரு பேரானந்தத்தை அருளுகின்ற கருணாமூர்த்தியாக இறைவன் பிள்ளையார் வழிபடுவார். பிள்ளையார் வழிபாடு இன்றைய தினம் தலை சிறந்த வழிபாடாக அத்தனை ராசி நேயர்களுக்கும் விளங்குகின்றது. பிள்ளையாரை வழிபட்டு உங்களுடைய துன்பங்களை, அதுவும் தேய்பிரையில் வருகின்ற இந்த சதுர்த்தி திதி, நம்முடைய துன்பங்களை எல்லாம் பிள்ளையார் வழிபாட்டின் மூலமாக போக்கிக் கொள்வதற்கு சிறப்பான திதி. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்க்கலாம். வாருங்கள். மேஷம். மேசராசி நேயர்களே, மேசராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் வருமானம் இனிதே அமைகின்ற ஒரு அற்புதமான நாளாக விளங்குகின்றது. தொழில் சார்ந்த லாபங்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றங்களை பெறும். ஆக இந்த நாளினை பொறுத்தவரை தொழில், வேலை, வியாபாரம் இனிதே மேன்மையடையும். எப்போ புதியதாக முதலீடுகளை போடாமல் புதிதாக இதை பண்ணுற அதை பண்ணுறன்னு எதுவும் அகலக்கால் வைக்காத வரை ஓடும். ஏன் இன்னைக்கு சந்திராஷ்டமம். அன்பு நண்பர்களே, வழக்கமாக எதை செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அதனை அப்படியே உருட்டி கொண்டிருப்பது நல்லது. புதுமைகளை எதுவும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வயதானவர்கள் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நிதானத்தை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியாக குறைகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை வேலை, தொழில், வியாபார ரீதியாக நல்ல மேன்மைகளை எல்லாம் பெறுவீர்கள். அந்த மாதிரியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகளோ புதிய பதவிகளோ உங்களுக்கு தேடி வரும். வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்கள் கூட வேலை வாய்ப்புகளை தேடலாம். வெளியிடங்களுக்கெல்லாம் சென்று வருகின்ற ஒரு அமைப்புகள் இன்றைய தினம் உண்டு. ஆக வேலை, தொழில், வியாபாரத்தில் உங்களுடைய அதிகாரம் மேலோங்கி நிற்கின்ற ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். மிதுனம். மிதுனராசி நேயர்களை, மிதுனராசிக்காரர்களை பொறுத்தவரை வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், அதுவும் தினம் வேலை செய்து கூலி பெறுகின்ற நண்பர்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் பணிச்சுமைகளை கூடுதலாக கொடுத்தாலும் வருமானம் இனிதே அமைகின்ற ஒரு அற்புதமான நாள். தொலைதூர பயணங்களை எல்லாம் மேற்கொள்வதற்கான ஒரு அற்புதமான நாளாக விளங்குகின்றது. செய்கின்ற தொழில், வியாபாரம் அத்தனை அமைப்புகளிலும் அடுத்த கட்ட நிலைக்கு வளர்ச்சி அடைகின்ற நல்ல நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. நல்ல பேரும் கிடைக்கும், புகழும் கிடைக்கும், தொழில் லாபங்களும் கிடைக்கின்ற நல்ல நாள். ஆக படிப்படியான முன்னேற்றங்களை எல்லாம் அடைவீர்கள். உழைப்பு அதிக அளவில் நீங்கள் போட வேண்டியிருக்கும். ஆனால் அந்த உழைப்பு உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும். அதே நேரத்தில் அன்பு நண்பர்களே, வேலையிலிருந்து மாற்றங்களை எல்லாம் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த வேலை மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். கடகம். கடகராசி நேயர்களை, கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் எதை செய்தாலும் நிதானித்து சிந்தித்து அதன் பிறகு செயல்படு என்பதனை மட்டும் இன்றைய தினம் தாரக மந்திரமாக கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, மனசு இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என அலை பாயும்.
நம்முடைய தகுதியை தாண்டியும் ஆசைப்படும். ஆசை தவறில்லை, ஆனால் பேராசை மிக தவறு என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆசைப்பட்டு அதற்கு முயற்சி செய்து அதில் தோல்வியும் அடைந்து மனம் வெதும்புகின்ற நாள். ஆக என்ன பண்ணலாம்? அமைதியாக இருப்பது உத்தமம், பற்றற்று இருப்பது உத்தமம். தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வயதானவர்கள் தேக ஆரோக்கியத்தில் இந்த வழக்கமாக மருந்து கிருந்துலாம் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க கரெக்டாக சாப்பிட்ருங்க. பசங்கள்லாம் வண்டி வாகனங்களில் நிதானமாக செல்வது மிக மிக நல்லது. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி நேயர்களை, சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை குறிப்பாக நீங்கள் பெண்கள் அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு என்னென்னலாம் பொருட்கள்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி வீட்டில் குவிச்சிருவீங்க. சுப செலவுகளை ஏற்படுத்துகின்ற நாள். எதிலும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அந்த செலவுகள் சற்று ஆடம்பர செலவுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் அதிகமாக உண்டு. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் செலவுகளை சற்றே அதிகரித்து கொள்ளுகின்ற நாளாக விளங்குகின்றது. அதே போல் சிறிய சிறிய முதலீடுகளை எல்லாம் செய்வீர்கள். அது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மேன்மைகளையே கொடுக்கும். அதே போல் இந்த நாள் கணவன் மனைவிக்கிடையே அதிக கருத்து வேறுபாடுகளை எல்லாம் ஏற்படுத்துவதற்கான நாளாக அமைவதனால் பிரச்சனை வந்தால் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நானும் இப்படி தான், நீ அப்படின்னா நான் இப்படி தான், அப்படிலாம் நின்னீங்கன்னா திருமண வாழ்க்கை சற்று கசந்து விடும். பார்த்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கன்னியாராசி நேயர்களை, கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் புதிய நபர்கள் யாரேனும் சந்திப்புகள் ஏற்பட்டாலும், சிறு சிறு இட மாற்றங்கள் ஏற்பட்டாலும், பயணங்கள் ஏற்பட்டாலும் அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவை அனைத்தும் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளை கொடுக்கும். இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் கடுமையான போட்டிக்கு பிறகு விலகுகின்ற நாள். வியாபாரத்திலெல்லாம் இருந்து வந்த தடைகளை எல்லாம் வெல்வீர்கள். தேக ஆரோக்கியத்திலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு அதன் பிறகு மறைகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆக எதிலும் நிதானத்தை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் நிதானமாக இருந்தாலே வருகின்ற லாபங்கள் எல்லாம் நல்லபடியாக வந்து சேரும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகள் இனிதே கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். வருமானம் உண்டு, ஆனால் கொஞ்சம் அளவு குறைவாக இருக்கும். இன்றைக்கி 100 ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்க, 90 ரூபா கிடைக்குங்க. உங்களுடைய உழைப்பை விட ஊதியம் சற்றே குறைவான நிலையில் கிடைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. கணவன் மனைவி அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைகின்ற நாள். நீங்கள் நாவடக்கத்தை மட்டும் இன்றைய தினம் பின்பற்றினால் போதுமானது. மற்ற அனைத்து அமைப்புகளுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர்லாம் காதல் பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு எதிர்பாலினத்தை வரை கண்டவுடன் பல்புகள் எல்லாம் எரிகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. யாருக்கும் இன்றைய தினம் வாக்கு மட்டும் கொடுக்காதீங்க, இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன். நிச்சயமாக அந்த வாக்கினை காப்பாற்ற மிக சிரமப்படுவீர்கள். கவனம் தேவை. வாழ்த்துக்கள். விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் எதிலும் நீங்கள் சுகவாசிகளாக இருப்பதற்கு ஆசைப்படுகின்ற நாள். அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுவீர்கள். ஆனால் அது பெரிய அளவில் இன்றைய தினம் கிடைக்குமானா கொஞ்சம் கஷ்டங்க. எதிலும் சற்று சிரமப்பட்டு வர வேண்டும். அதே நேரத்தில் இன்றைய தினம் பூர்வீகம் சார்ந்து, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து, பதவி உயர்வுகள் சார்ந்து, உங்கள் லைஃப்பில் முக்கியமான பாக்கியங்கள் சார்ந்து இன்றைய தினம் முயற்சி செய்யாமல் இருப்பது தான் மேன்மை தரும். உங்களுடைய எந்த முயற்சிகளும் இன்றைய தினம் பெரிதாக பலிதமாகாது. ஆக புதிய முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை தொழில் வியாபாரத்தில் அகலக்கால் வைப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களே, விரயங்கள் அதிக அளவில் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆக விரயங்களை கட்டுப்படுத்துவதற்கு புதிய முதலீடுகளையோ பொருட்சேர்க்கைகளையோ தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிறு சிறு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக இன்றைய தினம் முக்கியமான புதிய முயற்சிகள் எதை செய்கிறதா இருந்தாலும் அமைதியாக இருப்பது தாங்க நல்லது. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, லாபங்கள் இனிதே அமைகின்ற நாள். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் வெளியூரில் வேலை செய்கிறவங்களுக்கும் இது நல்ல மேன்மையான வரவுகளை கொடுக்கின்ற அற்புதமான நாளாக விளங்குகின்றது. அந்த 100 ரூபா நீங்கள் போட்ட முதலீடு வந்துடும். அதுக்கு மேலே 50 ரூபா வரணும்னு எதிர்பார்த்தா ஒரு 30 ரூபா வருங்க. உங்களுடைய லாபத்தின் அளவு மட்டும்தான் குறையும். முதலீடுகள் கையை விட்டு போகாது. முதலீடு மோசமாகாது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் லாபங்கள் சற்று அளவு குறைகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வாக்கை கொடுத்துட்டு எங்கேயும் சிக்கிக்கக்கூடாது, குறிப்பாக தொழில் சார்ந்து. ஆக பேச்சில் நிதானம் தேவை என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னா குடும்பத்தில் கூட சின்ன சின்ன பூசல்கள் ஏற்பட்டு மறையும். வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, எதிலும் துடிப்பாக அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் அப்படியே மும்மரமாக இருப்பீங்க, ஸ்பீடாக இருப்பீங்க. அவசரப்பட்டு எங்கேயாவது போய் எதையாவது செஞ்சுட்டு சிக்கிக்குவீங்க. ஆக அன்பு நண்பர்களே, வேலை தொழில் வியாபாரம் சார்ந்தும் குடும்ப அமைப்புகள் சார்ந்தும்
நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. உங்களுடைய அவசர கொடுக்கைத்தனம் தேவையில்லாமல் யாருக்கேனும் பிரச்சனைகளை கொடுத்து விடலாம். அது உங்களுக்கே சிறு சிறு பெயர் குறைபாடுகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆக அனைத்திலும் நிதானமாக செயல்பட்டு எதை எப்படி நகர்த்த வேண்டும் என்பதனை பார்த்து நகர்த்த வேண்டிய நாள். பொசுகு பொசுகுன்னு தொட்டதுக்கெல்லாம் இன்றைய தினம் கோபம் வரும். அந்த தன்மையை குறைத்து கொள்வது மேன்மை தரும். வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த உங்களுடைய முயற்சிகள் மேன்மையடையும். இன்றைய தினம் முடிவுகள் தெரியாவிட்டாலும் ஏதேனும் ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால் நாறுதல் கழகம் நன்மையில் முடியுங்கிற மாதிரி கண்டிப்பாக நன்மையில் முடியும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்றைய தினம் வெளியூர் பயணங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம். சற்று விரயங்கள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நாளாக இருப்பதனால் உருப்படியான செலவாக செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்கிறது மிக மிக நல்லது. தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.